சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எங்களுக்கு இந்த உலகத்துல தரப்பட்ட சுருக்கமான காலம் வருஷத்துடைய கடைசி ஜும்மால இருக்கு. 2024 கடைசி ஜும்மா தான் இது. இதோட வருஷம் முடிச்சு. வாரக்கிழமை 2025 ஜும்மா ஆரம்பிக்குது. இப்படி காலங்கள் நேரங்கள் போயிட்டு கொண்டே இருக்கு. ஒரு பெரியார் சொல்றார், இன்னால நஃப்ரஹு பில் அய்யாமி நஃப்தாவுஹா வ குல்லு யௌமின் மதா யுத்னி மினல் அஜலி. நாங்க புது நாட்களை கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்படி லீவ் வருவது, இப்படி வரக்கூடிய புது நாட்களை கொண்டு நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு அவர் சொல்றார், ஒவ்வொரு நாள் போக போக எங்களோட மௌத்துடைய நாள் எழுதி கொண்டு இதுதான் நடக்கும். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இருதஹலத்தின் துன்யா முத்கிரா வர்தஹலத்தில் ஆখিরাতু முத்மிலா ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு அப்னாஅல் ஆখিরা ولا تكونوا من أبناء الدنيا فإن اليوم عمل ولا حساب وغدا حساب ولا عمل. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் துனியாவை விட்டு பின்னோக்குறோம், ஆখিরাத்தை முன்னோக்குறோம். அதுதான் நடக்குது. ஒவ்வொரு நாளும் எனக்கு உங்களுக்கு மௌத்து முடிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு வருடம், ஒரு நாள், ஒரு நேரம் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நாளை, அந்த வருடத்தை நாங்கள் நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க இருந்து துனியாவிற்கு தூரமாகிறோம், ஆখিরাத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இங்க இருந்து கொழும்புக்கு போறேன்னா வாகனத்தை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சா ஒவ்வொரு நிமிடமாக நாங்க எங்களோட ஊரை விட்டு தூரமாகிறோம், கொள்பனே இருக்கிறோம். இதே மாதிரி எங்களோட வாழ்க்கை ஆரம்பித்தது ஒரு நாள்ல, எங்களோட வாழ்க்கை முடிய போது இன்னொரு நாள்ல, ஒவ்வொரு நாளும் அந்த முடிகிற நாள நெருங்கி கொண்டிருக்கிறோம். சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, உலகத்துக்கு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் வாழ்றாங்க ஒரு துனியாவுக்கா. அவங்களோட நோக்கம் சளி சம்பாதிக்கணும், நல்லா தின்னணும், குடிக்கணும், உடுக்கணும், ஆடப்பரமா வாழணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இரவு பகலாக கவலை, துனியால கவலை, ஆখিরাத்தை பத்தி கவலையே இல்லை. எனவே உலகத்துக்கு அப்னா துனியா, துனியாவுக்கு சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள நீங்க உங்களை ஆக்கிக் கொள்ளாதீங்க. நீங்க ஆখিরাத்துக்காக வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக, ஆখিরাத்துக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அவங்க எதை செஞ்சாலும் அதுதான். ஒருத்தர மஹப்பத் வச்சாலும் அல்லாஹ்வுக்காக, ஒருத்தர கோவிச்சாலும் அல்லாஹ்வுக்காக, ஏதாவது ஒரு உதவி செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக, செய்யற உதவியை தடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ ஆஃபா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைத்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கோவித்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுத்தாரோ அவருடைய ஈமான் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அப்படி ஆখিরাத்தை நோக்கமா வச்சு வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உலகத்துல. நீங்க உங்களை அந்த கூட்டத்தில் ஆக்கிக்கோங்க. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபைனல் யௌம அமல் வலா ஹிசாப். இந்த உலகத்துல வேலை செய்யறதுக்கா நன்மையோ தீமையோ செய்யற இடம் தான் இது. அது ஒவ்வொருத்தரும் விருப்பம். விரும்பினா நன்மை செய்யலாம், விரும்பினா பாவத்தை செய்யலாம். அவருக்கு சொர்க்கம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவையில்லை, அவர் நன்மையை செஞ்சு கொள்ளலாம். இல்ல அது வந்து எனக்கு தேவையில்லை, நான் நரகம் போனாலும் பிரச்சனை இல்லை, அவர் மாத்தவங்க நடப்பார். فَمَنْ شَاءَ فَلْيُؤْمِنْ وَمَنْ شَاءَ فَلْيَكْفُرْ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டு சொல்றான், விருப்பம் இல்ல ஈமான் கொள்ளுங்க, விருப்பம் இல்லைன்னா நிராகரிங்க. அது உங்களோட விருப்பம். சாய்ஸ் சொல்றாங்களே, எங்களோட இஷ்டம் என்று அந்த இख्तियारी சொல்றது அதுக்கு. அதை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனக்கு விருப்பமாய் நான் நடப்பேன், அது உங்களோட இஷ்டம். நான் நினைச்சா சல்லிய சம்பாதிச்சு சதகா செய்வேன், நினைச்சா நான் சல்லிய சம்பாதிச்சு குடிப்பேன், அது உங்களோட விருப்பம். அல்லாஹ் எல்லாத்தையும் விளங்கப்படுத்திக்கிறான். நல்லது இது, கெட்டது இது, நலவுகளுடைய முடிவு துனியால ஆখিরাத்துல இது,
கெடுதிகளுடைய முடிவு துனியால ஆக்கிரத்தை இது, சொர்க்கம் இது, நரகம் இது, சொர்க்கத்தில் உள்ள சாப்பாடு, சொர்க்கத்தில் உள்ள ஆடைகள், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள், பாக்கியங்கள், மாளிகைகள், பாலாறு, தேனாறு, மதுவாறு, தண்ணீராறு, எல்லாத்தையும் சொர்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்தி. நரகம் என்ன இதுதான், அங்க உள்ள நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு துனியாட நெருப்பு மாதிரி இல்ல, இதை விட 69 மடங்கு காரமாக. துனியாட நெருப்பு பட்ட இடம் தானே சுடுபடும், நரகத்துடைய நெருப்பு உடல்ல எங்க பட்டாலும் ஹார்ட்டை தாக்கும், இருதயத்தை தாக்கும். நானுல்லாஹில் முஃபதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா, அல்லாஹ்வுடைய நெருப்பு உள்ளங்களை நெஞ்சங்களை ஊடுருவி கொண்டு போகிறது. அல்லாஹ் சொல்றார், நரகத்துடைய நெருப்பு உலகத்தை ஒத்தருக்கு பட்டா உடனே மௌத்தா போகும், விரல் நுனியில பட்டா போதும் உடனே மௌத்து. நடந்த சம்பவங்கள் கபரை தோண்டி, கபரு தோண்ட போல, மையத்தை கபர்ல வைக்க போல, பர்ஸ் வந்து கபர்ல விழுந்து அவருக்கு தெரியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தேடி பார்க்கிறார், பர்ஸை காண இல்லை. அவர் விலகி கொண்டார், கபர்ல விழுந்திருக்கும் என்று கபரை தோன்றார். ஒருத்தருக்கு தெரியாம போய் அவர் கபருல கைய போட்டதோடே அதே நிலைமையில மௌத்து. இது சம்பந்தமா, இது இந்தியாவில் நடந்த சம்பவம். இந்த இந்தியாவில் நடந்த சம்பவம் இது சம்பந்தமா உலமாக்கள் கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த மௌத்தான பெண் தொழுகை இல்லாம மௌத்தாவிருக்கிறார், தொழாத நிலைமையில மௌத்தான பெண். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வந்திருக்குது, தொழாதவங்கள கபர்ல நெருப்பு எரிக்கப்படும். தொழுகை இல்லாம மௌத்தான கபர்ல நெருப்பு எரிக்கப்படும். எனவே அந்த நெருப்பு தான் இவர் கையில பற்றிருக்கு. அவர் ஆகிரத்துடைய நெருப்பு, கபருடைய நெருப்பு துனியால ஒருத்தருக்கு பட்டா உடனே மௌத்தாகும். அந்த அடிப்படையில் அவன் இந்த ஆயத்தை நாங்க ஓதக்கூடிய நேரத்துல மதரசால எங்களோட உஸ்தாத், நாம இந்தியாவை சேர்ந்தவங்க இந்த சம்பவத்தை சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகம் என்றா என்ன, அங்குள்ள நெருப்பு என்றா என்ன, அங்குள்ள சாப்பாடு என்ன, அங்க உள்ள பானங்கள் என்ன, நரகவாசிகளுக்கு தண்ணி கொடுக்கப்படும். அது கடுமையான சூடான தண்ணி, அதை குடிச்சா குடல் துண்டு துண்டா போகும் என்றான் குர்ஆன்ல. وَيَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْوِي الْوُجُوهَ بِئْسَ الشَّرَابُ. நரகவாசிகள் தண்ணி கேட்டு கெஞ்சுவாங்க பல ஆயிரம் வருடங்கள். அதுக்கு பின்னால் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படும். அந்த தண்ணி என்ன, தண்ணி அல்ல, எண்ணெயில மண்டி, எண்ணெயை காய்ச்சி, ஜெய்தூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அந்த எண்ணெயை காய்ச்சி எடுக்கப்பட எண்ணெயில மண்டிக்கு தான் முகல் சொல்றது. அப்ப தாகம், அவன் கடுமையான தாகம், அதை குடிப்பாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அதை குடிக்க கிட்ட எடுக்க போல முகத்துல இருக்கிற இறைச்சி அதுல விழுந்துடும், முகம் கருங்கி போயிடும், அவ்வளவு சூடு. அல்லாஹ் சொன்னா குடிக்கிற தண்ணியிலே கெட்ட தண்ணி, நரகத்துடைய தண்ணி. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பான.